மைக்கேல் ஜாக்சன். ஸோ இந்த பேரை கேள்விப்படாத மனுஷன் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி அந்த ஒரு மைக்கேல்ன்ற அந்த மூவி மூலயமா நிறைய அளவுக்கு இன்னும் நிறைய இடத்துல பேசப்படுது. ஸோ இந்த ஒரு மைக்கேல் ஜாக்சன்றது ஒரு பேரும் அண்ட் அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு 2013 டைம்லைனில் வந்து இன்டர்நெட் வந்து அவர் இறந்தப்போ கிராஷ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு அந்தளவுக்கு அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்காக தேடி பார்க்கணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை. பட் இந்த மைக்கேல் அப்படின்ற அந்த மூவிக்கான ட்ரெய்லர் வந்தப்போ அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேண்டம் க்ரியேட் பண்ணியிருக்கிறான்றது தெரிய வந்துது. லிட்ரலாக அந்த ட்ரெய்லரில் காமிச்சதே அந்த ஒரு மனுஷனுடைய ஒரு ரியல் லைஃப்பை வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக காப்பி பண்ண மாதிரி அதை பேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த மனுஷனுக்கான ஃபேன் பேஸ் அந்த ஃபேண்டம் இருந்திருக்கு அப்படின்றத ஷோ கேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு சில வீடியோஸஸ் அண்ட் நியூஸஸ் படித்து பார்த்தப்போ தான் தெரியுது. ஸோ அந்த மனுஷனுக்கான அவ்வளோ ஃபேண்டம் அண்ட் ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது எப்படின்னா வித்தவுட் இன்டர்நெட் அண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் வெறும் சிடியில் மக்கள் மத்தியில் எல்லார் இடத்துலையும் சென்று அறிஞ்சிருக்காருன்றது. ஸோ இட்ஸ் அ மிராக்கிள் ஒன். ஹீஸ் லிட்ரலி ஃபார்மர். லிட்ரலாக அவர் ஸ்டேஜில் வந்து நின்னால் அவர் ஒரு 3 நிமிஷம் நின்னால் கூட அவருக்கு மூச்சு விடாமல் கத்துறதுக்கான ஃபேன் பேஸும் அண்ட் அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு கான்சர்ட் நடத்துகிறாருன்னா அதில் கத்தியே நிறைய பேர் மயக்கம் போட்டு பிபி லோ ஆகி மயக்கம் போடுறதும் அண்ட் நிறைய பேர் இறந்து போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே இறந்துருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்காக தெரிஞ்சது. ஏன்னா இந்த ஒரு மனுஷனுக்கு அப்படி ஒரு ஃபேண்டம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது அந்த ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணி அந்த ஒரு பீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருப்பாருன்னா ஒரு மாதிரி லுக்ஸ் ஃப்ரெஷ் அண்டு அவருடைய அப்பியரன்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஸோ அவர் வந்தாலே அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ எல்லா ஒரு பாட்டையுமே அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேண்டில் பண்ணதாக ஃபீலாக இருக்கும். அண்ட் எல்லா சாங்குமே ஒரு மாதிரி ரிலேட்டட் டு சம் பீப்புள்ஸ் அண்ட் அதில் இருக்கிற ப்ராப்ளத்தையோ ஸோ ஒரு லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் அவருடைய சாங்ஸஸ் அண்ட் ஆல்பம்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு ரியல் ஃபார்மர்னா ஸோ ஒன் அண்ட் ஒன்லி த மைக்கேல் ஜாக்சன். ஏன்னா இன்டர்நெட் இல்லாத ஒரு டைம்லைனில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேண்டம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஆஸ் அ பிக் திங். அது உண்மையாலுமே சொல்லி ஆகணும். அந்த லிட்டரலாக அந்த லிரிக்ஸுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் இவர் தானு தோணுது. ஸோ குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேருன்ற மாதிரி. ஸோ அவருடைய ஃபேன் பேஸ் அவ்வளோ பெருசாக அவ்வளோ பிரம்மாண்டமாக ஆக்கியிருக்காருன்றது. அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படின்ற அந்த ஒரு சாங் வந்து பிரேசிலில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பிரேசில் கவர்மெண்ட் வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய பாவர்ட்டி அண்ட் இதில் இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அண்ட் அதில் சொன்னது என்னென்னா நீங்கள் ஷூட் பண்ண போகிற இடம் இட்ஸ் டேஞ்சரஸ். ஸோ நீங்கள் போனீங்கன்னா எங்களாட்டி அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது உங்கள் உயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல போனதுக்கப்புறமா அங்கே நடந்த ஒரு விஷயம் இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒன். அதாவது எப்படின்னா அந்த ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரக் லார்ட்ஸ் எல்லாருமே மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன் பேஸாக இருந்திருக்காங்க. ஸோ அங்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரோன்னு சொல்லி அந்த ஒரு பாட்டு எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு அண்ட் அதில் இருந்த ஒரு சில பேர் வந்து அந்த மியூசிக்லையும் இருந்திருப்பாங்க. சச் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். அது உண்மையாலுமே ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரெஷ்ஷாக அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அண்ட் அவருடைய ஸ்டெப்ஸ் ஆப்வியஸ்லி ஸோ ஃபுல் எனர்ஜியோட அந்த ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அந்த ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஸ்டில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவருடைய ஆல்பம் வந்து அரௌண்ட் 600 மில்லியனுக்கு வந்து போயிருக்குன்றாங்க. இறந்ததுக்கப்புறமும் ஹீ ஸ்டில் அந்த ரெக்கார்டை வந்து மேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட், த ஃபார்மர். இந்த மைக்கேல் ஜாக்சனை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் க்ரியேட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபார்மிங் அந்த இருந்திருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த விஷயம்லாம் நான் இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சுக்கும் போது ஒரு பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஷேர் பண்ண தோணுச்சு. ஸோ தட்ஸ் இட். ஸோ கண்டிப்பாக நான் அந்த மைக்கேல் மூவியை பார்த்துட்டேன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பாதி ஸ்டோரிஸை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து செகண்ட் பார்ட் வந்து லீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி எப்போ வருதுன்னு தெரில. ஸோ நான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். நீங்கள் இன்கேஸ் அந்த மைக்கேல் மூவி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்றதையுமே மறக்காமல் கேள்வி பண்ணுங்க. ஸோ ரியலி கண்டிப்பாக அது ஹோல்சமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் த கிரேட்டஸ்ட் மேன், த மைக்கேல் ஜாக்சன், அவரை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஓஎஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பாருட்டா.